டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் விஜய் டிவியில் இப்போ கரண்ட்ல போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷோ செகண்ட் லவ் அப்படிங்கிற ஒரு ஷோ, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது 3வது வீடியோன்னு நினைக்கிறேன். ஆனால் 6 எபிசோட் அந்த ஷோ இது வரைக்கும் போட்டிருக்கான். நான் 6வது எபிசோட் பார்க்கல, அதாவது இன்னைக்கு சாட்டர்டே சண்டே எபிசோட் நான் பார்க்கல. அது தனியாக நான் வீக்கெண்ட் எபிசோடாக ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ வரைக்கும் இந்த 4 எபிசோடாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு பேசியிருக்கோம். டெய்லியும் அந்த ஷோ நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, சும்மா ரேண்டமாக அப்பப்போ நான் பார்க்குறேன். அதை வச்சு தான் இப்போ நான் இந்த வீடியோலையும் பேச போகிறேன். இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம், அந்த ஷோவில் நான் சில விஷயங்களை நோட் பண்ணேன், அதை பற்றி தான் அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ஷோ. ஏன்னா லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் காமனாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு நல்ல லவ் ஒருத்தருக்கு லைஃப்ல அமைஞ்சிட்டாலே அவங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இல்லையா? ஸோ அதனால இந்த ஷோ நல்ல ஷோ தான், கான்செப்ட் நல்லா இருக்கு. இந்த சேனல்ல இதை எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஷோனுடைய திசை மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோஃபார் சேனல் சைட்ல இருந்து இந்த ஷோவை நல்ல வழியில தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. பெருசா எந்த விதமான இந்த கோத்து விடுற வேலைகள்லாம் பெருசா எதுவும் பண்ணல. இப்போ வரைக்கும் டேட்டிங்காக தான் போயிட்டு இருக்கு. சில டாஸ்க் கொடுக்குறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே முக்கியமான பிரச்சனை எங்கே சிக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 9 பிக் பாஸ் தரமட்டத்துக்கு போகிறதுக்கு முக்கியமான ரீசனாக இருந்தது கண்டஸ்டன்ஸ். என்னதான் ஒரு ஷோவில் நல்ல ஒரு கான்செப்ட் இருந்தாலும், நல்ல ஒரு விஷயம் இருந்தாலும், நல்ல ஃபன் என்டர்டைன்மெண்ட் டாஸ்க் அது இதுன்னு என்ன அந்த ஷோனுடைய ஃபார்மெட் எப்படி இருந்தாலும், உள்ளே போகிற ஆளை வச்சு தான் நம்ம அந்த ஷோ ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த ஷோ அந்த ஆட்களை பேஸ் பண்ணி தான் நகரம் இல்லையா? அதே தான் பிக் பாஸ்னுடைய ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு போன சீசன்ல காரணமா இருந்தது. இந்த காமன் மேன் ஷோ, அதை பத்தின சில அப்டேட்டும் இருக்கு, அதை நான் பின்னாடி சொல்றேன். இப்போ இந்த செகண்ட் லவ் அப்படிங்கிற இந்த ஒரு ஷோலையும் கூட கண்டஸ்டன்ட் சரியில்லையோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் எனக்கு இன்னைக்கு ஒரு எபிசோட் ஒரு விஷயம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சோஃபார் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பைசஸை வச்சு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அங்கே நம்ம அசீம் பண்ண விஷயங்கள்லாம் நம்ம பேசிடணும். அதாவது அங்கே இருக்கக்கூடிய எந்த பெண்ணுக்கும் அசீம் மேலே பெருசாக ஈடுபாடு இல்லை, எக்ஸப்ட் ஈடன் கூட அசீம் போய் வாண்டடாக பேசுறதுனால ஈடன் பேசிட்டு இருக்காங்க. மற்றபடி யாருமே அசீம் கூட பெருசாக கனெக்ட் ஆகவே ட்ரை பண்ணலை. ஏன்னா அசீம்னுடைய ஆட்டிடியூட் ஒரு மாதிரி இருக்கு. மற்ற பசங்களுடைய ஆட்டிடியூடை கம்பேர் பண்ணும்போது அசீம் எப்படின்னா என்ன தேடி வரட்டும் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்காரு. சில விஷயங்களை ரொம்ப சீன் போடுறாப்புல. இப்போ பிக் பாஸ்ல என்ன பண்ணாரோ அதே தான் இங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஷோக்கு ஒரு ஆப்டான ஒரு பர்சன் அசீம் கிடையாது அப்படிங்கிறத போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மோனிஷா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு. இந்த மோனிஷா அப்படிங்கிற இந்த கேரக்டர் டைவர்ஸ் ஆன ஒரு ஆள். ஈடனும் டைவர்ஸ் ஆனவங்க, மோனிஷாவும் டைவர்ஸ் ஆனவங்க. இந்த ஷோக்கு மோனிஷாவும் செட் ஆக மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இன்னைக்கு வந்துச்சு. ஏன்னா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நான் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்லிடுறேனே. ஒரு டாஸ்க் ஒன்று ஸ்ருத்திகா தான் வராங்க. ஆக்சுவலாக எனக்கு இதில் ரம்யா கிருஷ்ணோட பெரிய பங்கு ஸ்ருத்திகாவுக்கு தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா அவங்க தான் இந்த வீக் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த கியூபிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க. என்னன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு, ரெண்டு பேர் யாரெல்லாம் பேரா சூஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் பேர்ஸா இருக்காங்க. மோனிஷாவும் வெக்கேவும், அதுக்கப்புறம் பேர் தான் நமக்கு வர மாட்டேங்குது. தேஜஸ், அதுக்கப்புறமா வீணா நினைக்கிறேன், மோனிஷா, அதுக்கப்புறம் ஆபித், இப்படி ஒரு அசின், ஈடன், வேற யாரும் இருக்காங்க. பிரியங்காவும் ஆபித்தும் வேற ஆட்கள் இல்லாம போனாங்க. தினேஷ், அதுக்கப்புறம் சிந்துரி, இன்னொருத்தரும் பேர் எனக்கு சரியா தெரில. ஸோ அது விட்டுரும். பையன் பேரு ராஜா, பொண்ணு பேரு தெரிலங்க. இது பேரா போறாங்க, கேம் விளையாடுறாங்க. என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாட்களுக்குள்ள நீங்க நிறைய விஷயங்கள் பேசியிருப்பீங்க. பேசி ஒருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி டாஸ்க். ஸ்ருத்திகா ஒவ்வொரு கொஸ்டினா கேட்பாங்க, ஒருத்தர்கிட்ட கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் இன்னொரு பார்ட்னர் சொன்னாங்கன்னா அவங்க ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட்ல வரலாம். இது ஒரு டாஸ்க். எனக்கு என்ன புரியல அப்படின்னா, 2 நாள்ல பழகி ஒருத்தர் எப்படி அங்க புரிஞ்சிக்க முடியும்? ஏன்னா கேமே அப்படிதான். 1 மாசம் தான் இந்த ஷோவே நடக்க போகுது. 1 மாசத்துல என்னத்தை பெருசா லவ் இங்க கிரியேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆல்ரெடி நமக்கு இருக்கு. இப்போ அது இன்னமும் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காவே வந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ்னுடைய பேச்சு இருக்கு இல்லையா, அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இது அப்படி இருந்தும் அந்த டாஸ்க் நடக்குது.
நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நிறையாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க, நிறைய கான்வர்சேஷன் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா அங்கே வந்து அது 24/7 நடக்குது. நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறது வெறும் 1 hour எபிசோட் தான். அது என்ன ஏன் கட் பண்ணுறாங்கன்னு தெரில. இனிமே ப்ரோமோல காட்டிய இந்த கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, ஒரே பெட்ல கட்டி பிடிச்சிட்டு படுத்து இருக்கிறது, இதெல்லாம் இனிமே தான் நடக்க போகுது. அந்த ஷோல நடந்திருக்கு. இனிமே தான் அதை வந்து நமக்கு டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. ஒரு பக்கம் இருக்கா, ஒரு வாரம் கம்ப்ளீட் ஆக போது இந்த ஷோ ஆரம்பிச்சு. இந்த டாஸ்க்ல ஜெயிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா மற்றும் வெக்கே. மோனிஷா மற்றும் வெக்கே, பிரியங்கான்னு சொல்லிட்டேன். இவங்க 2 பேரும் தான் இதில் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சவங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சுட்டிகா சொல்லியிருந்தாங்க. என்னடா அந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா 2 பேருக்கும் மறுபடியும் இன்னொரு டேட்டு. அது அந்த லொக்கேஷன் இல்லாமல் வேற ஒரு லொக்கேஷன். இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த 2 பேரும் சேர்ந்து இன்னொரு பேரை சூஸ் பண்ணணும். அந்த பேரும் இவங்களோட டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ல டேட்டுக்கு போறாங்க. இவங்களால சூஸ் பண்ணப்பட்ட அந்த பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தினேஷ் மற்றும் சிந்துரி. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க எல்லாம். பாய்ஸ்ல 5 பேரும் பயங்கர ஃபிட்டா இருக்காங்க. ஆபித்தா இருக்கட்டும், ஆபித் கொஞ்சம் சைலண்டா இருக்காரு, பெருசா அவர் வந்து ஓப்பன் அப் ஆகல, ஆனா பசங்களோட தான் இருக்காரு. தினேஷ், ராஜா, வெக்கே, அதுக்கப்புறமா தேஜஸ், இந்த 4 பேரும் நல்லாவே பேசிக்கிறாங்க. அசிம் அந்த பாய்ஸ் கேங்ல இல்லை. ஆஸ் யூஷுவல் அசிம் வந்து தனியா தான் சுத்திக்கிட்டு இருக்காப்புல. ஒன்னு ஈடன் கூட இருக்காரு, இல்லைன்னா தனியா இருக்கிறாப்புல. அங்க பெண்கள் எல்லாருமே வந்து ஒன்னா இருக்காங்க. அதாவது பெண்கள்ல முக்கியமா இப்போ ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈடன், பிரியங்கா, மோனிஷா, இந்த 3 பேரும் ஒன்னா இருக்காங்க. சிந்துரி ஒரு மாதிரி ஜோன் அவுட்டா தான் இருக்காங்க. அப்புறம் வீணாவும் இன்னொரு பொண்ணும் தான் ஒன்னா இருக்கிறாங்க. இந்த ஷோல இது வரைக்கும் நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு அங்க இருக்க சில பசங்களுக்கு வந்து அவங்க பார்ட்னர்ஸ் மேல கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா இவங்க அந்த வெக்கேக்கு வந்து மோனிஷா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, தினேஷ்க்கு வந்து சிந்துரி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ராஜாக்கு வந்து அந்த ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த பொண்ணு பேர் மட்டும் தான் வாயில வர மாட்டேது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா பெண்கள் சைட்ல இருந்து சரியான ஒரு கனெக்ஷன் வந்து அந்த பசங்களுக்கு கிடைக்கல. இப்போ மோனிஷாக்கு பெருசா வந்து வெக்கே கிட்ட பேசுறதுக்கோ இல்லை ஏதோ பழகிறதுக்கு சம்திங் ஏதோ அவங்களை ஏதோ தடுக்குது போல இருக்கு. அவங்க ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. சிந்துரி சுத்தம் தினேஷ் கிட்ட அவங்களால சுத்தமா வந்து கனெக்ட் பண்ண முடியல. அதே மாதிரிதான் இன்னொரு பொண்ணும் இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த பசங்கள்லாம் உட்காந்து பேசிக்கிறாங்க. இப்போ டேட்டுக்கு போறப்ப நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம், எப்படி பேசலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம். ஒவ்வொரு பையனும் இன்னொரு பையன் மேல கேர் எடுத்துக்கிறான். தேஜஸ் முக்கியமா இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டும் இப்படி சொல்றாரு, பேசுறாரு. நீ இப்படி பேசு, இப்படி பண்ணு, இப்படி நீங்க கனெக்ட் ஆகுங்க அப்படின்னு போத் சைடு பேசுறாரு. இப்போ வெக்கே வராரு, வெக்கே அவருடைய மனசுல இருந்து எல்லாமே சொல்லிட்டாப்ல. நான் வந்து உங்ககிட்ட பேசணும்னு விருப்பப்படுறேன், பட் நீங்க பெருசா மேல இன்ட்ரெஸ்ட் காட்டாத மாதிரி இருக்குன்னு அவர் ஒரு பக்கம் சொல்ல, இந்த பக்கம் மோனிஷா என்ன பண்றாங்க, மோனிஷா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து பொண்ணுங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம், அதனால உங்களை என்னால கண்டுக்க முடியல, நாங்க கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு இருக்கோம், அதனால வந்து உங்ககிட்ட பேச முடியல, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு மோனிஷா சொல்றாங்க. எனக்கு என்ன இங்க கொஸ்டின் வருதுன்னா, நீங்க வந்திருக்க ஷோ செகண்ட் லவ், ஒரு இன்னொரு லவ் தேடி தான் வந்திருக்கீங்க, பொண்ணுங்களும் பேசிக்கிறதுக்கு வரல இல்லையா? அப்ப இந்த ஷோக்கு கரெக்டான பர்சனா மோனிஷா அப்படின்றது எனக்கு வந்து ஒரு கேள்வி. இன்னொன்று என்னன்னா, இன்னைக்கு எபிசோட்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப மோனிஷா என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல ஈடன், மோனிஷா, பிரியங்கா இந்த 3 பேரும் ரெடி ஆகிட்டே பேசிட்டு இருக்காங்க. ரம்யா கிருஷ்ணன் வராங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தான் வீட்டுக்குள்ள வந்தே அவங்க ஷோ நடத்துறாங்க. பேசிட்டு இருக்கும்போது ட்ரஸ்ட் பத்தி பேசிக்கிறாங்க, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் பற்றி பேசிக்கிறாங்க. இப்போ இந்த பிரியங்கா அவங்க நிறையா கோத்ரூ பண்ணியிருக்காங்க, அதை அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை, பாஸ்ட் லைஃப் பற்றின எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. அப்போது மோனிஷா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எப்படி இருக்கேன்னா, எப்படியும் எனக்கு வரப்போகிற பார்ட்னர் வந்து எனக்கு ட்ரூவாக இருக்க மாட்டான், என்னை சீட் தான் பண்ண போகிறான், நான் மட்டும் எதுக்கு அவனுக்கு ட்ரூவாக இருக்கணும், நானுமே அவனை மாதிரியே நான் சீட் பண்ணிட்டு நான் வாழ போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு கேள்வி வந்துச்சு, இந்த ஷோக்கு இந்த நபர் கரெக்டான ஒரு பர்சனா? இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்புல நம்ம போறோம் அப்படின்னா அங்க முக்கியமா இருக்க வேண்டியது ஒரு ட்ரஸ்ட். இந்த சீட் பண்ற ஒரு விஷயத்த நீங்க எப்ப சொல்லலாம் அப்படின்னா, உங்க பார்ட்னர் உங்களை சீட் பண்ணி உங்களுக்கு அந்த லைஃப் செட் ஆகாம, நம்ம வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம், நம்ம இதுக்கான டிசர்விங்கான ஆள் கிடையாது, இந்த விஷயம் நமக்கு வர்த்தான ஒரு விஷயம் கிடையாது, நம்ம இதை விட பெட்டரா டிசர்வ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது நீங்க சீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க ப்ராப்பராகவே அதை வந்து ஒரு விஷயம் பண்ணி நீங்க வந்து வெளியில வந்து நீங்க உங்களுக்கான ஒரு விஷயத்த நீங்க தேடிக்கலாம். ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறதுக்கு முன்னாடியே வந்து எப்படியும் அவன் என்ன சீட் தான் பண்ண போறான், அதுக்கு நானும் அவனை மாதிரியே சீட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றது சரியா அப்படின்றது எனக்கு தெரியல.
ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அந்த பையன் உங்களை சீட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீ ஜட்ஜ்மெண்டா யாரு கூடயும் நம்ம பழக முடியாதுல்ல. எப்படியும் அவன் என்ன சீட் தான் பண்ண போறான். அவன் நல்லவனா இருந்தானா, அவன் நல்லவனா இருந்து நீங்க அவனை சீட் பண்ணீங்கன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய கஷ்டம் அது. ஸோ மோனிஷா இந்த மாதிரி பேசுனது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இதுதான் சொன்னேன், ஷோ நல்லா இருந்தாலும் உள்ள போடுற ஆட்கள் அந்த ஷோவை கெடுத்துருவாங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா எனக்கு இப்போ மோனிஷா தெரியுறாங்க. இது இன்னைக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த இன்னொரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அந்த டாஸ்க்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல சில மெமரிஸ் கிரியேட் பண்ற மாதிரியான பொருட்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொன்னாங்க. எனக்கு அந்த பேர் தெரியாத ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பொண்ணுக்கு ஒரு பாக்ஸ்ல ஏதோ ஒன்று வருது. அப்போ அவங்களுடைய ஒரு பாஸ்ட் லைஃப் பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்க. அதாவது அவங்களுடைய பார்ட்னர் நியூட் பிக்சர்ஸ் சென்ட் பண்ண சொல்லுவாராம். பிகாஸ் ட்ரஸ்ட் இஷ்யூ நிறைய இருந்துச்சா. இந்த பொண்ணு ஒரு மாடல், அதனால அந்த பொண்ணுடைய பிக்ஸ் எல்லாமே சென்ட் பண்ண சொல்லுவாரு. என்னோட நியூட் பிக்ஸ்லாம் கேட்பாரு. இவங்களும் அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது வீடியோலாம் எடுத்திருக்காங்க அவரு. ஒன்ஸ் அது 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிற ஸ்டேஜ்ல அந்த பையன் பெங்களூர்ல இருக்கான் போல இருக்கு. எல்லா இடத்துலயும் அந்த வீடியோ அவன் ஸ்ப்ரெட் பண்ணிட்டான், என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எல்லா இடத்துலயும் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்பவே மோசமான ஒரு விஷயம் தான். ஒரு பொண்ணு நம்மளை நம்பி ஒரு விஷயம் பண்றா அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு லாயலா இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம ட்ரஸ்டா இருக்கணும். ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இதுதான் ஒரு பையனுக்கு ஒரு ஆயுதமா அப்படிங்கிறது நிஜமா அதை நினைக்கும் போது எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. ஒரு பையனா எனக்கே ஒரு கேவலமா தான் இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை கோத்ரூ பண்ணிட்டா அந்த ஷோக்கு வந்திருக்காங்க. அது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனா பசங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு கனெக்ட் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டெப் பெண்கள் கிட்ட அங்க இல்லை. எல்லாம் அங்க ஜாலியா இருக்காங்க. ஒரே மட்டும் என்னால் யாரையும் நம்ப முடியாது, நான் இப்படிதான் அப்படி நீங்க இருக்கிறவங்க இந்த ஷோக்கு வந்தே இருக்கக்கூடாது. 1 மாசம் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. இந்த 1 மாசத்துல நீங்க, எனக்கே புரியல, 10 வருஷம் 15 வருஷம் கல்யாணம் ஆகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்றவங்களே இன்னைக்கு டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த காலத்துல நீங்க 1 மாசத்துல எப்படி 2 பேருக்கு நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு அது ஒரு லவ்வா நீங்க கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு புரியல. அது இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். இப்ப சொன்னாங்க இல்லையா மோனிஷா, எப்படியும் அவன் என்ன சீட் பண்ண போறான், நானும் அதே மாதிரி. இது நல்லா, இது ஒரு நல்ல லைஃபே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஷோ என்ன ஃபார்மட்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்குன்றதே இது வரைக்கும் புரிஞ்சிக்க முடியல. இது இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கு. ஸோ சாட்டர்டே சண்டே எபிசோடு ரம்யா கிருஷ்ணன் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன். ஸோ ஃபார் இந்த ஷோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோ செப்டம்பர் ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 1 மாசம் ஃபுல்லா இதுதான் நடக்க போகுது. இந்த செகண்ட் லவ் தான் நடக்க போகுது. இதுக்கப்புறம் காமன் மேன் செப்டம்பர் வந்துச்சு அப்படின்னா பிக் பாஸ் எப்போ ஆரம்பிப்பான்னு தெரியல. ஒரு பக்கம் என்னன்னா செப்டம்பர் 9ஆம் தேதி பிக் பாஸ் ஆரம்பிக்க போறாங்க. தந்தி டிவில ஒரு நியூஸ் வருது. இது வரைக்கும் இந்த காமன் மேன் ஷோ பத்தின அப்டேட் நமக்கு வரல. ஆகஸ்ட் ஆரம்பிச்சா கூட ஒரு 15 எபிசோட் போடுவான்னு நினைக்கிறேன். 15 எபிசோட் போட்டு அடுத்து ஆட்களை செலக்ட் பண்ணி பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்னைக்கு பண்ண போறானுன்னு தெரியல. சரி, பொறுத்து பார்ப்போம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த செகண்ட் லவ் ஷோ பத்தின உங்களோட கருத்து என்ன? இந்த பெண்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க எப்படிப்பா? இந்த மோனிஷா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஈடனும் பிரியங்காவும் உட்கார்ந்துருக்காங்க. ஈடன் மோனிஷா சொன்ன அந்த வார்த்தையை ஆதரிக்கிறாங்க. இப்போதான் நீ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜ்ல இருக்க, இப்படிதான் இருக்கணும், பொழைக்க தெரிஞ்ச பொண்ணு அப்படின்றாங்க ஈடன். ஆனா ஈடன் என்ன சொல்றாங்கன்னா, என்னால சீட்டிங்கை அக்செப்ட் பண்ண முடியாதுன்றாங்க. உங்களால சீட்டிங்கை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னும் போது நீங்க இன்னொரு பொண்ணை எப்படி நீங்க என்கரேஜ் பண்ணலாம் அப்படி சொல்லும்போது அது தப்புன்னு நீங்க சொல்லியிருக்கணும். பிரியங்காவும் என்னால சீட்டிங்கை அக்செப்ட் பண்ண முடியாதுன்றாங்க. அதே பிரியங்கா மோனிஷா அந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்களும் பாராட்டுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.